மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கை, இந்த ஸ்டேட்டோட எண்ணிக்கை ஒட்டு மொத்தமாக 50. அந்த 50 51 மாற்றலாமா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் சொல்லியிருந்தார். 51 எதை கேட்குறாரு அப்படின்னா, கனடான்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்க வேண்டியதானே. அது அவர் சீரியஸாக சொன்னாரா ஜோக்கு சொன்னான்னு தெரியல, ஆனால் ஒரு பெரிய விவாதம் மாறி இருக்கு. இந்த நிலைமையில் கனடாவில் இருக்கக்கூடிய மக்களே கூட அதை ஏற்றுக்கிற தயார் மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் இல்லையா, அந்த லட்சத்தில் ஆட்சி நடத்தியிருக்காரு. அவர் முக்கியமாக இந்த தமிழ் தேசியம் பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் ஜஸ்டின் ட்ரூடோ பாருங்க, அவர் தான் தமிழ் பிரதமர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இவங்க எவையெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்க ஒரு ராசி நடுத்தருக்கு வந்து நிற்பாங்க. அதில் ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சமீபத்திய வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஊர் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வம்பு இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஒரு பிரதமர் பதவியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்க்காம கூட ஒரு நாட்டின் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் வைக்கிறது. அதில் மிக முக்கியமானது இந்தியாவின் மீது சமீபத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. முதலாவது, யாராவது கனடாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தா கனடாவில் போய் செட்டில் ஆயிடலாம், அந்த ஊர் அழகாக இருக்குது, அந்த ஊரில் போனால் இப்படியான வாழ்க்கை அமையும் அப்படியான ஏதாவது கற்பனையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் அந்த அமெரிக்காவுடைய பார்டரில், கனடாவுடைய பார்டரில் தாண்டக்கூடிய அந்த தாண்டி எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ள ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை இருக்குல்ல, நாளுக்கு நாள் அதிகரிக்குது. ஏன்னா அந்த நாட்டுடைய எக்கனாமி அப்படி, அந்த நாட்டுடைய வேலை வாய்ப்பின்மைன்றது அவ்வளோதான். இதில் எந்த மாதிரியான விவகாரங்களை கனடான்ற ஒரு நாடு ஒரு மோசமான நிலையை எட்டியிருக்கு. இந்த விவகாரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒவ்வொரு வாரமும் பார்க்கக்கூடிய ஒரு என்எஃப்ஓ இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். ஒரு முதலீட்டு விவகாரமாக பார்க்கும்போது பேங்கில் இருக்கிறத விட இந்த மாதிரியான என்எஃப்ஓ முதலீடுகள் சிறப்பானவை. இந்த என்எஃப்ஓ பற்றியான விவரங்களை கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பு. போட்ட முதலீடுகளுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவை செலக்ட் பண்ணும்போது இந்த வாரம் நாம் தெரிவிக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓ பற்றியான விஷயங்கள் நீங்கள் பார்க்குறது அவசியம். இந்த வாரம் எந்த என்எஃப்ஓ அறிவிக்கணும்? பஜாஜ் அலையன்ஸோடைய என்எஃப்ஓ. பஜாஜ் அலையன்ஸ் என்எஃப்ஓ இது நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் பண்ணுறாங்க. இது எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முதல் 30 நிறுவனங்களை எடுத்து அதில் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த என்எஃப்ஓ மாதம் 2000 நம்ம சேமிப்பை தொடங்க முடியும். இந்த நிஃப்டி 200 மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருடங்கள் அப்படி 10 வருடங்கள் அதனுடைய செயல்பாடுகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கடந்த 10 வருடத்தில் சுமார் 33.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த 5 வருடங்களில் பார்த்தா 29.7% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எனவே இது ஒரு நல்ல முதலீடு, நல்ல ரிட்டர்னும் கூட. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த நிஃப்டி 200 மொமெண்டம்ல இதில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்க பட்சத்துலனா 2014 பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு 1 லட்ச ரூபா பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய அது 8.2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் முதலீடுடைய வளர்ச்சி இருக்குல்லையா, அது சீராக இருக்குது. அதனால சொல்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் வளர்ச்சி இல்லை. இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் இதில் நீங்கள் இந்த என்எஃப்ஓ ஒருத்தையும் கொண்டு போனீங்கன்னா சுமார் 2 கோடி வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். இந்த என்எஃப்ஓவில் சுமார் வருஷத்துக்கு ஒரு வேளை நீங்கள் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்ததுன்னா அதோட ரிட்டர்னுக்கான டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது முழுமையாக டேக்ஸ் ஃப்ரீ ஆகும். ஏன்னா இது செக்ஷன் 10 கீழே வருது. இதோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது பஜாஜ் அலையன்ஸோடைய ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசெட் வேல்யூ என்ன, மற்ற விவரங்கள், இது எல்லாத்தையும் கூடுதலாக கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா இது ஒரு பெரிய பிராண்டு தான், இருந்தாலும் அதனுடைய இந்த பஜாஜ் அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஏவிஎம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்க வேண்டியது அவசியம். இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்க்கில் போய் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், இது பஜாஜ் அலையன்ஸ் என்எஃப்ஓ நிஃப்டி 200 மொமெண்டம் அதில் 30. ஓகே, இதோட சேர்த்து மாதம் 2000 ரூபாயிலேருந்து இது இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதோட சேர்த்து டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. இதோடைய கடைசி தேதி டிசம்பர் 16, 2024. இப்போ மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். ஏன்னா நிறைய பேர் கனடாவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நாட்டோட அரசியல் நிலவரம் தெரியணும், அந்த நாட்டுடைய பொருளாதார நிலவரம் தெரியணும், அந்த நாட்டு மற்ற நாடுகளோடு இருக்கக்கூடிய இணக்கமான சூழல் என்ன தெரியணும். ஏன்னா இது எல்லாம் தெரிஞ்சாதான் அங்கே என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரியணும். அங்கே எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இருக்கிற வேலை வாய்ப்புகள், பொதுவாக இருக்கிற சோர்ஸே என்ன அப்படின்னா இயற்கை வளங்கள் தான். முக்கியமாக இந்த நிலக்கரி எடுக்கிறது, அதுக்கப்புறம் உரங்கள் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் கோல்டு, இது சம்மந்தப்பட்ட மைனிங் கம்பெனி தான் அதிகம், இது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகம். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய கனடா முதலாவது பகைக்கிறது ட்ரம்ப் வெற்றி பெறாருல, இவரே அவர் கலாய்க்கிறது யார், இந்த ஜஸ்டின் ட்ரூடோ. இவர் இப்போ வெற்றி பெற்று வந்துட்டாரா, வந்ததுமே 50வது ஸ்டேட்டை நீ சேர்ந்துக்கிறியா, இவர் பெரிய ஜோக் அடிக்கிறாப்புல. அது சேர்ந்துக்கிறதுல கனடா மக்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சுமார் 54% முதலீடுகள் இருக்குங்க அந்த நாட்டுடைய பெரும்பாலான முதலீடுகள், 54% பெரும் முதலீடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய பெரும் கோடீஸ்வரர்கள் இல்லை பெரும் நிறுவனங்கள், அவங்க எல்லாரும் பெரிய அளவில் முதலீடு பண்ணிடுறது கனடாவில். எனவே கனடாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான சக்தி அமெரிக்கா.
இந்த அமெரிக்காவுடைய இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதாவது அந்த ட்ரேட் அனுப்புகிறாங்களே, அங்கேருந்து கடந்து வரக்கூடிய லாரிகளுடைய எண்ணிக்கை மூலம் தினந்தோறும் சுமார் 3.8 பில்லியன் அளவிற்கான ட்ரேட் நடக்குது. அதில் தான் அந்த கனடாவே பொழைக்குது. இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு அந்த நாட்டை கேலி பண்ணிட்டு இல்லாட்டி வம்புழுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் அடுத்த அதிபராக வரக்கூடிய ட்ரம்ப்பை வம்புழுக்கிறது இல்லையா, இது ஆகாத வேலை. எனவே பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியை ஜஸ்டின் ட்ரூடோ உருவாக்கியிருக்காரு. அது அடுத்த 1 வருடங்கள் கடினமாக இருக்குன்றது எல்லாருடைய பார்வையும் கூட. மக்கள் மத்தியில் இந்த ஜோக்கை தாண்டி ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு ஏன் போகிறாங்கன்னு கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆள் லட்சணம் வச்சுக்கோங்க, சுமார் 600 பில்லியன் இருந்த ஒரு நாட்டுடைய கடனை சுமார் 1.2 ட்ரில்லியன் அளவு கொண்டு போயிருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற கடன்லாம் கூட்டி விட்டார் இல்லையா, அதே லட்சணத்தை இவர் கூட்டி விட்டார். அது கூட்டி விட்டது சும்மா இருக்க மாட்டோம். நம்ம அப்படி வாங்கக்கூடிய கடன்கள்லாம் சில முக்கியமான நிறுவனங்களுக்கு, சில முக்கியமான சேவைகளுக்கு ஒதுக்குறாரு. அந்த சேவைகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிறுவனங்களை ஒதுக்குறதுல மிக முக்கியமான நிறுவனம் அந்த ஒரு இஸ்லாமியருடைய நிறுவனத்துக்கு ஒதுக்குறாரு. அது ஒரு பெரிய ஸ்கேம். இவர் இந்த மாதிரி பெரும் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிட்டு சொகுசு வாழ்க்கை முயற்சி பண்ணுறாரு. ஒரு பெரிய குற்றச்சாட்டு உருவாகுது. இது ஒரு போட்டு உருவாகிருக்கு. இந்த காலகட்டத்திலேயே இந்த கனடாவுடைய உறவை ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவோட மட்டும் அவர் பாதிப்பு உருவாக்கலை, அமெரிக்காவோட மட்டும் பாதிப்பு உருவாக்கலை, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எல்லா நாட்டிலையும் பாதிப்பு உருவாகிருக்கு. அதில் மிக முக்கியமானது இந்த நேட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஐரோப்பிய நாடுகள். அதில் ஜெர்மனி மிக வலுவான நாடு. இந்த ஜெர்மனிக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை நேச்சுரல் கேஸ். அந்த நேச்சுரல் கேஸ் அவங்க ரஷ்யாட்டிருந்து வாங்கி இருந்த நிலைமையில் அவங்க மாற்று அமைச்சு கனடாவிலேருந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களில் ஈடுபடலாம் அப்படின்னு அவங்க முழுமையாக முயற்சி எடுக்கும்போது அதை ஒழுங்காக செஞ்சு முடிக்காமல் அவங்கள உதாசீனப்படுத்தினா அதில் ஜெர்மனியும் பெரிய அளவில் காட்டமாக இருக்காங்க. ஜெர்மனி காட்டமாக இருக்காங்க, ஏறக்குறைய அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் காட்டமாக இருக்காங்க நேட்டோவில் ஃபுல்லாமே. எனவே இந்த போது ஐரோப்பிய நாடுகளையும் பகச்சாச்சு, இந்த போது அமெரிக்காவையும் பகச்சாச்சு, இதில் ஏசியாவில் மிகப்பெரிய நாடான இந்தியாவையும் பகச்சாச்சு. இந்தியாவில் பகச்சதெல்லாம் கொடூரமானது கொடூரம். என்ன கேளுங்க, என்னன்னா அதில் நம்மளை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்திய பிரதமர் பதில் சொல்லவே இல்லை. இவங்க வெளியுறவுத்துறையை வச்சு மட்டும்தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க தெளிவாக சொல்கிறது என்ன, இந்தியா அப்படின்னா இருக்கிற தீவிரவாதிகளை இடம் கொடுத்துக்கூடா, அங்கே வச்சு தீவிரவாதிகளை வளர்க்க விட்றா. நாங்கள் தினமும் சொல்கிறோம், இந்த தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க, இங்கே இருக்காங்க, அவன் அதை பண்ணுறேன், இவன் இதை பண்ணுறேன், நீ தான் கேட்கல, நாங்களே ஆதாரம் தரோம், ஏதோ நடவடிக்கை எடுறானா அதெல்லாம் சும்மா உட்காந்துருக்க வேண்டியது. எல்லாம் சும்மா இருந்துட்டு எவனா ஒரு தீவிரவாதியை போட்டு தந்ததுக்கப்புறம் அங்கே உட்காந்து அதுக்கு காரணம் இந்தியாவுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? கடந்த 10 வருஷம் நீ ஏதாவது நடவடிக்கை எடுத்தியா? அந்த நடவடிக்கை எடுக்காத விளைவு தானே அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதில் அந்த தீவிரவாதி கலிஸ்தான் தீவிரவாதியை போட்டு தந்தது இந்தியா முக்கிய காரணம். அவன் தீவிரவாதி ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறியா? அவன் நடவடிக்கைகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருந்ததுன்னு ஏற்றுக்கிறியா? இதே தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஆக்டிவிட்டியாக அதை அவர் அங்கே என்கரேஜ் பண்ணுறது, ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அதை என்கரேஜ் பண்ணுறது. இந்த வேலையை பார்த்துருந்தாலும் எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குன்னா சீக்கியர்களோட ஓட்டு வேணும், தமிழர்கள் ஓட்டு வேணும், இந்தியர்கள் ஓட்டு வேணும், இந்த மாதிரி ஓட்டு அரசியலுக்காகவே இந்த வேலை பார்த்துருந்தாரு. அதுவே ஒரு பெரும் பின்னடைவை அவருக்கு அங்கே உருவாக்கியிருக்கு. ஏன்னா அங்கேயே அந்த நாட்டுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரிய அவநம்பிக்கை சம்பாதிக்கிறாரு. ஏன்னா இது அவசியம் இல்லாத வேலை. ஒழுங்காக அவங்க நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடுமே தவிர மற்ற நாடுகளில் உரண்டை எடுக்கிறதல்ல வேலை. இதையெல்லாம் ஏன் அவர் செய்கிறான்னு பொதுவாக அரசியல் ரீதியாக கவனிக்கும் போது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த கோவிட் டயத்தில் ஒரு $600 பில்லியன் ஒதுக்குனானுங்க, அதில் சும்மா $55 பில்லியன் இவங்க கட்சிக்காரனை சுருட்டிட்டு போயிட்டானுங்க, லிபரல் பார்ட்டியை சுருட்டிட்டு போயிட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு இவர் மேலே கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை அதை மறைக்கிறதுக்கு நாடுகளுக்கு இடையான பிரச்சனையை பூதாகரமாக பேசி பெருசாகிறாங்க. இந்த ஆளே இயற்கையாக இப்படியான குணமுடையவர். எடுத்துக்காட்டுக்கு இது பெரிய விஷயம், சின்ன சின்ன விஷயத்துல இந்த ஆளை பார்த்தீங்கன்னா கேரளானது கோப்பில் லாஸ்ட்டாக குயின் எலிசபெத் அவர்களுடைய மரணம் இல்லையா, அதில் போய் கலந்துக்கிட்டவர் அதில் பாட்டு பாடி உட்காந்துக்காப்புல. இது சினிமா பாட்டு. நீ ஏதாவது விளங்குவியா நான் கேட்குறேன். இந்த வகையில் நாட்டுடைய வேலைவாய்ப்பின்மைன்றது உச்சகட்டத்தில் இருக்குது. ஏறக்குறைய 7-8% இருந்த இந்த வேலைவாய்ப்பின்மை இப்போ 14-16 தொடுது. எனவே வேலைவாய்ப்பின்மைன்றது அங்கேயே இருக்குது. இனிமேல் நீங்கள் போய் ஏதாவது வேலைவாய்ப்பு தேர்தல் வச்சுக்கோங்க, நீங்கள் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காக்குள்ளே ஏதாவது கிராஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாலும் ஒழிய அங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பெரும் வாய்ப்புலாம் இங்கே கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுங்க, இந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுன்னு சொல்லுவான். அங்கே போய் கம்பெனிலேயும் சேருவேன் 2 மாதம் தான், அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துடுவேன். மேக்ஸிமம் மைனிங் கம்பெனி இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த துறையில் கூடிய நிறுவனங்களாக இருக்கும். அந்த வேலையை பார்க்கறதுலாம் அவ்வளோ கடினமான வேலை. எனவே முன்னே இப்படி யோசிச்சுட்டு மற்ற நாடுகளை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுட்டு நகர்றது நல்லது. இறுதியாக இன்னைக்கு பார்த்தது பஜாஜ் அலையன்ஸோட NFO. இதோட கடைசி தேதி டிசம்பர் 16. இதை பற்றியான மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் உள்ளே பாருங்கள். அதை பற்றின முழு விவரங்களை கொஞ்சம் பொறுமையாக தேடி படிக்க வேண்டியது அவசியம்.